வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். கொச்சின் ஒண்டர்லாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணி நைட்டு 11:30க்கு திருநெல்வேலியில் இருந்து இருக்கிற பாலாருவி எக்ஸ்பிரஸில் ஏறணும். ட்ரெயின் காலையில் 8:45க்கு எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷனில் விட்டாங்க. அங்கே இறங்கி சாப்பிட்டுட்டு ஓலா ஆட்டோவை புக் பண்ணி ஒண்டர்லா போகிறதுக்கு 10:30 ஆகிட்டு. கீழே வாசலில் இருந்து மேலே என்ட்ரன்ஸுக்கு கூட்டு போகிறதுக்கு பஸ் இருக்குது. பஸ்ஸில் ஏறி போகலாம். ஒண்டர்லாக்கு டிக்கெட்டு ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். ஏன்னா அது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும்னு. சண்டே அதுமா கூட்டம் நிறையா இருக்கும் கவுண்டரில் டிக்கெட் புக் பண்ணதுக்கு. லைனில் நிற்காம நேராக டிக்கெட்டை காமிச்சு உள்ளே போயாச்சு. லாக்கரில் போய் பேக்கை வச்சோம். லாக்கர் வந்து 250 ரூபா கட்டணும். கீ கொடுத்துருவாங்க. கையில் கட்டியிருக்கோம்ல, அதுதான் கீ. ரிட்டர்ன் அந்த கீ கொடுக்கும்போது 100 ரூபா கொடுத்துருவாங்க. 100 ரூபா வந்து டெபாசிட் ஆகும். லாக்கரில் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பணும். ட்ரெஸ் வந்து நைலான் கிளாத் தான் அலௌடு, காட்டன் கிளாத்லாம் அலௌடு கிடையாது. ஷார்ட்ஸு, ட்ராக்கு இது தான். ஜீன்ஸ் அதெல்லாம் போட்டு அலௌடு கிடையாது. ஃபஸ்ட்டு நாங்கள் போனது 5D சினிமா, நல்லா இருந்துச்சு. ரெண்டாவதாக நாங்கள் கிளம்புனது கேட்டர்பில்லர். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். லேடிஸ், கிட்ஸு, ஃபேமிலியாக வரவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ரைடுக்கும் ஒரு அரை மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி வரும். வாட்டர் ரைடுனாலும் சரி, ட்ரை ரைடுனாலும் சரி. க்யூ அதிகமாக இருக்கும். சண்டே அதுவுமா ஆளுங்க நிறைய வந்திருந்தாங்க. இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்டேக்னு ஒன்று இருக்குது. அது ஒரு ஆளுக்கு 600 ரூபா கட்டணும். 600 ரூபா கட்டினா அந்த க்யூவில் நிற்காமல் டேரெக்டாக அந்த ரைடில் விடுதாங்க. செம த்ரில்லாக இருந்துச்சு இந்த ரைடு. த்ரில் வேணும்னு நினைக்கிறவங்க பசங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து பலராமா கேவ்னு ஒன்று இருந்துச்சு. இது பேய் கொகை. கிட்ஸ்லேருந்து ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் போகலாம், நல்லாயிருக்கும். ட்ரை ரைட் நிறைய இருக்குது. ராட்டினத்துலேருந்து நிறைய ரைடு, த்ரில்லான ரைடு நிறைய இருக்குது. டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது 600 ரூபா கட்டுற மாதிரி ஒரு ஆளுக்கு. வாட்டர் ரைடு 12 மணிக்கு ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் கூட்டம் நிறைய இருக்கிறத பார்த்து 11 மணிக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பாதி கூட்டம் அங்கே போயிடும், அதனால் கூட்டம் கம்மியாகுங்கிறதுக்காண்டி அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ட்ரை ரைட்ஸ் தான் நிறைய மக்கள் நின்று வந்தாங்க. பெரிய பெரிய இந்த மாதிரி த்ரில்லான ரைட்ஸ் ஃபுல்லாக கூட்டம் நிறையா இருக்கும். எப்படியும் அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த ரைடும் செம த்ரில்லாக இருந்துச்சு. ஸ்பீடு கூட்டும்போது அப்படியே தூக்கி வீசுகிற மாதிரி இருந்துச்சு. செம த்ரில்லான ரைடு.
அது போக கிட்ஸுக்கு நிறைய இருந்துச்சு. குதிரை சவாரி, ஃப்ராகு, அந்த மாதிரி சின்ன சின்ன ரைடு நிறைய இருந்துச்சு. இதுவும் ரோலர் கோஸ்டரும் தான் இருக்கிறதுலே செம்ம த்ரில்லான ரைடு. அப்படியே ட்விஸ்ட் பண்ணி தலைகீழ சுற்றிக்கிட்டே இருக்கும். முன்னாடி உட்காரலாம் பார்த்தேன், ஹைட்டாக இருக்கிறதுனால பின்னாடி உட்காருங்கன்ட்டான். அதனால் வீடியோவில் ஒன்றும் தெரியல. முடிஞ்ச வர ட்ரை ரைட்ஸ் கம்மி பண்ணிவிட்டு வாட்டர் ரைட் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ட்ரை ரைட்ஸ் விளாடுங்க. ஏன்னா ட்ரை ரைட்ஸில் காலையில் ஃபுல்லாக கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். டேஷிங் கார் மட்டும் ஈரத்துணியோடு போக முடியாது, மற்ற எல்லா ரைடும் ஈரத்துணியோடு போகலாம். ட்ரை ரைட்ஸ் எல்லாம் விளாண்டு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2:30 கிட்ட ஆகிட்டு. அதுக்கப்புறம் நேராக டிஸ்கோ ரெயின் போனோம். அது 2, 2:30, 3, 3:30 அந்த டைமிங்கில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேவ் பூல், அதாவது அலைகள், அது வந்து 3:40 அந்த டைம் போனோம். வாட்டர் ரைடு அந்த அளவுக்கு எடுக்க முடியல, கேமரா செக்யூரிட்டி இல்லை, கேமரா இதாகிருங்கிறதுக்காண்டி வாட்டர் ரைடு எதுவும் எடுக்கலை. கரெக்டாக 6 மணிக்கு வெளியே வந்துடணும். வெளியே இதே மாதிரி மேஜிக் ஷோ, டேட்டூ, டெம்பரரி டாட்டூ 100 ரூபா 200 ரூபாய்க்கு, 40 ரூபாய்க்கு மசாஜ் சேர், இதெல்லாம் இருந்தது. ஒரு வழியா வீகாலாண்ட் முடிச்சு பார்த்தாச்சு, கிளம்பிட்டு இருக்கோம். ஒன்றரை வீகாலாண்ட் 2 ஒன்று தான்ப்பா முடிச்சு 6 மணிக்கு ரைடு எல்லாம் முடிஞ்சுது. 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், லாக்கரில் இருந்து ட்ரெஸ் அப்லாம் எடுத்தாச்சு, வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். இதுதான் லாக்கர் கீ. இதை ஹேண்ட் ஓவர் பண்ணால் 100 ரூபா கொடுத்துருவாங்க. அப்படி பார்த்தா 150 ரூபா லாக்கருக்குன்ட்டு வரும். வெளியே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஃபோட்டோ எடுப்போம், வந்ததுக்கு ஒரு ஞாபகம் எடுப்போன்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம். 6, 6:15 அப்படியே வெளியே கிளம்பணும். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. வெளியே பஸ் ரெடியாக இருந்துச்சு, அதே மாதிரி ரோடுக்கு கொண்டு வந்து அந்த பஸ் விட்டுச்சு. கீழே வந்ததும் பஸ்ஸும் ரெடியாக வந்துச்சு. நினைவுகளை அசைய போட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.